ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழ்நாட்டில் பிரபல சாப்பாட்டு யூடியூபராக அறியப்படுபவர் இர்ஃபான். இவர் சாலையோர உணவுக் கடைகள் முதல் ஸ்டார் ஹோட்டல்கள் வரை சென்று ஃப்ரீயாக சாப்பாட்டை ஒரு பிடி பிடித்து உணவு குறித்து விமர்சனம் செய்து அதனை வீடியோவாக வெளியிட்டு வருகிறார். எப்படி பிரபலமாக அறியப்படுகிறாரோ அதே அளவிற்கு சர்ச்சைக்கும் பெயர் போனவர் இர்ஃபான். தனது மனைவி கர்ப்பிணியாக இருந்தபோது குழந்தையின் பாலினத்தை முன்கூட்டியே அறிவித்து சர்ச்சையில் சிக்கினார். பின்னர் மனைவியின் பிரசவத்தின் போது குழந்தையின் தொப்புள் கொடியை கத்திரிக்கோலால் வெட்டி வீடியோவை தனது யூடியூப் சேனலில் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். தன்னுடைய மனைவியுடன் சென்று சாலையோரம் வசிப்பவர்களுக்கு உணவளித்த போது இர்ஃபான் நடந்து கொண்ட விதம் பலரையும் ஆத்திரமடைய வைத்தது. ஏழைகளிடம் இப்படித்தான் நடந்து கொள்வீர்களா என பலரும் இர்ஃபானை சமூக வலைத்தளங்களில் வெளுத்தெடுத்தனர். இந்த நிலையில் இந்த பட்டியலில் அவரது பிரியாணி பிசினஸ் விவகாரமும் சர்ச்சையை ஏற்படுத்தியதோடு விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தானே வீட்டில் பிரியாணி சமைத்து இர்ஃபான்ஸ் வியூ பிரியாணி என்ற பெயரில் பிரியாணியை விற்பனை செய்வதாக இர்ஃபான் வீடியோ வெளியிட்டிருந்தார். இது பேசு பொருளாக மாற காரணம் அதன் விலை. ஒரு பக்கெட் மட்டன் பிரியாணி பார்சலுக்கு 3650 ரூபாய் முதல் 4000 ரூபாய் வரை விலை நிர்ணயிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியானதும் இணையத்தில் இது பெரிய விவாதமாக மாறியது. பிரீமியம் தரத்தில் பாசுமதி அரிசி, உயர்தர மட்டன், ஸ்பெஷல் ரெசிபி என பல்வேறு அம்சங்களை குறிப்பிட்டு இந்த பிரியாணி விற்பனை செய்யப்பட்டாலும் அதன் விலைதான் அதிகமாக பேசப்பட்டது. அதே நேரத்தில் முன்பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஆர்டர்களும் குறுகிய நேரத்தில் விற்று தீர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த பிரியாணியை வாங்கி சுவைத்த பிரபல யூடியூபர்கள் மற்றும் சாப்பாட்டு பிரியர்கள் வெளியிட்ட வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. இர்ஃபான்ஸ் வியூ பிரியாணியை வாங்கிய நபர் அதனை திறக்கும் போதே பக்கெட் முழுவதுமாக இல்லை என தெரிவித்தார். பின்னர் பிரியாணியில் 1 கிலோவுக்கு மேல் மட்டன் பீஸ் இருக்கும் என்று இர்ஃபான் கூறிய நிலையில் அதை வாங்கிச் சென்று எடை பார்த்த போது 4 கிலோ பிரியாணியில் சுமார் 700 கிராம் மட்டுமே மட்டன் பீஸ் இருந்ததாகவும் ஏமாற்றத்தோடு தெரிவித்தார். மேலும் பிரியாணியை ருசித்து பார்த்த அந்த யூடியூபர், பிரியாணி மோசம் இல்லை, ஆனால் ஓகே ரகம்தான், 3650 ரூபாய் கொடுத்து வாங்கும் அளவுக்கு இதில் எந்த ஒரு விஷயமும் தெரியவில்லை என்றார். அது மட்டுமல்லாமல் இன்னும் சிலரும் பிரியாணியை ருசி பார்த்து ஆவரேஜான டேஸ்ட் தாங்க என்றனர். இந்த விலைக்கு ஏற்ற தரமும் அனுபவமும் கிடைக்கவில்லை என பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வீடியோ வெளியிட்டனர். இந்த வீடியோ வெளியான சில மணி நேரங்களிலேயே சமூக வலைத்தளங்களில் பல லட்சம் பார்வைகளை பெற்றது. அதன் பிறகு இர்ஃபானின் பிரியாணி குறித்து பல்வேறு விவாதங்கள் வெடிக்கத் தொடங்கின. பல வருடங்களாக மற்றவர்களின் உணவுகளை ரிவ்யூ செய்து வந்த இர்ஃபான் இப்போது தானே ஒரு உணவுப் பொருளை விற்பனை செய்த நிலையில் அதற்கே இப்படி எதிர்மறை விமர்சனங்கள் வருவது ஆச்சரியம் என்று பலர் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இன்னும் சிலரோ இதை சினிமா விமர்சகர் ப்ளூ சட்டை மாறனுடன் ஒப்பிட்டு பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ப்ளூ சட்டை மாறன் பல திரைப்படங்களை விமர்சனம் செய்து வந்த நிலையில் அவர் இயக்கிய படம் பப்படமானது என்பதையும் குறிப்பிட்டு மற்றவர்களை விமர்சிப்பது எளிது, ஆனால் நாமே ஒரு பொருளை உருவாக்கும் போதுதான் அதன் சவால்கள் புரியும் என்று சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகிறார்கள். ஏற்கனவே முன்பு அவர் பாராட்டிய ஒரு உணவகம் பின்னர் அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் சுகாதாரமற்ற முறையில் செயல்பட்டதாக கூறி நடவடிக்கைக்கு உள்ளான சம்பவம் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக 3650 ரூபாய்க்கு பிரியாணி என்ற ஒரு விஷயத்தை மையமாக வைத்து ஏராளமான மீம்ஸ்கள் இணையத்தில் பரவி வருகின்றன.
இந்த விலைக்கு பிரியாணியா? இல்லை பைக் இஎம்ஐயா? பிரியாணி வாங்கினா கூடுதல் பரிசா தங்கம் தருவாங்களா? போன்ற காமெடி மீம்ஸ்களும் வைரலாகி வருகின்றன. இன்னும் சிலர் மற்ற கடைகளில் 2500 ரூபாய்க்கு விற்கும் பக்கெட் பிரியாணிக்கே ஸ்வீட் சிக்கன் 65 கொடுக்கிறார்கள். ஆனால் 3650 ரூபாய்க்கு விற்பதே அதிகம், அதிலும் கூடுதலாக எதுவும் தருவதில்லை என்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். தனது முதல் பிரியாணி பிசினஸ் பாராட்டுக்களை விட அதிகமான எதிர்மறையான விமர்சனங்களை இர்ஃபான் சந்தித்து வருவதாக இணையவாசிகள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். சிலர் இர்ஃபானை கடுமையாக விமர்சித்து வந்தாலும் அவரது ரசிகர்கள் இந்த விவகாரத்தில் அவருக்கு ஆதரவாக களம் இறங்கியிருக்கிறார்கள். பிரீமியம் தயாரிப்புக்கு பிரீமியம் விலை வைப்பதில் தவறு இல்லை, வாங்க விருப்பம் இருப்பவர்கள் வாங்கலாம் என்றும் அவர்கள் அவருக்கு ஆதரவாக பதிவிட்டு வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் முகம்மது முனாஃப். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.